இங்க சூரியன் உதயமாகுது. அதனால அந்த இடத்துல நிறைய வெப்பநிலை வரனால இந்த 3 பேரும் அங்க உள்ள பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பாறையோட நிழல் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அதனால அங்க உள்ள வயசானவரை அந்த குட்டி பொண்ணை மட்டும் அந்த வெயில்ல தள்ளி விட்டுறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பயப்படாம அது போட்டிருக்கிற அந்த கோட்டை கலட்டிட்டு அந்த சூடான தரையில அது படுக்குது. அவ கீழே படுத்த கொஞ்ச நேரத்துல அந்த வெப்பநிலைனா தாங்க முடியாம அவளோட உடம்பு முழுவதும் அந்த தோல்லாம் சுருங்க ஆரம்பிக்குது. அவளோட உடம்புக்குள்ள எலும்பு கூட இல்லாத மாதிரி அவளோட தோல்லாம் அப்படியே சுருங்கி போய் அந்த தரையோட தரையா கிடக்குது. இந்த பொண்ணோட உடம்பு காஞ்சு போய் தரையில கிடக்கிறத பார்த்த இந்த லேடிக்கு ஒண்ணுமே புரியாம பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வயசானவரு அந்த சூரியன் மறைஞ்சிருச்சான்னு ஓரமா உட்காந்து எட்டி பாக்குறாரு. சூரியனும் மறைஞ்சிருச்சு. அந்த டெம்பரேச்சரும் குறைஞ்சனால இவரு வெளியில வந்து அந்த பொண்ணோட தோலை துணியை சுருட்டுற மாதிரி சுருட்டி கையில எடுத்துக்கிறாரு. அந்த லேடிட்ட அதை கொடுத்து, இவ என்ன சாகல, இவளுக்கு இன்னும் நிறைய தண்ணி தேவைப்படுது, அதனால தண்ணி இருக்கிற இடமா பார்த்து இவளை அங்க போடுன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட அந்த லேடிக்கு ஒண்ணுமே புரியாம ஒரு சந்தேகமா பாக்குறாங்க. இருந்தாலும் அதை பண்ணி பார்க்கலாமேனே இவங்க வீட்டுல தொட்டியில இருக்கிற ஒரு தண்ணியில அந்த தோலை தூக்கி போடுறப்ப தூக்கி போட்ட கொஞ்ச நேரத்துல அதோட கை கால்லாம் உருவாக ஆரம்பிச்சு அதோட பழைய ஸ்கின்னு அழகா வர ஆரம்பிச்சிருது. கடைசியில அந்த பொண்ணும் பழைய நிலைமைக்கே திரும்பி வந்துடுறா.